எதுக்காக நம்ம காவேரியில் தடுப்பணைகளை கட்டணும்? இப்போ ஒவ்வொரு தடவையும் கர்நாடகா பார்த்தீங்கன்னா அவங்களோட அணைகளில் தண்ணி நிரம்பின பிறகு வர்ற உபரி நீர் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நீரை சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு அணை தான் இருக்குது. இந்த காவிரி நதி எல்லா மாவட்டங்கள் வழியாகவும் பாஞ்சு கடைசியில் கடலில் தான் கலக்குது. ஒருவேளை 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா அந்த கடலில் கலக்கிற தண்ணியோட அளவை நம்ம ரொம்பவே கம்மி பண்ண முடியும். இது என்னோட சொந்த கருத்து கிடையாது. சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் இதை சொன்னாங்க. அவங்களோட பேர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக நம்ம காவிரியில் தடுப்பணைகளை கட்டணும்? இப்போ ஒவ்வொரு தடவையும் கர்நாடகா பார்த்தீங்கன்னா அவங்களோட அணைகளில் தண்ணி நிரம்பின பிறகு வர்ற உபரி நீர் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நீரை சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு அணை தான் இருக்குது. இந்த காவிரி நதி எல்லா மாவட்டங்கள் வழியாகவும் பாஞ்சு கடைசியில் கடலில் தான் கலக்குது. ஒருவேளை 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா அந்த கடலில் கலக்கிற தண்ணியோட அளவை நம்ம ரொம்பவே கம்மி பண்ண முடியும். இது என்னோட சொந்த கருத்து கிடையாது. சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் இதை சொன்னாங்க. அவங்களோட பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.